ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் தனிஷ்கோட சிட் ஸ்கீம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன் என்னோடய இயரிங் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து இந்த இயரிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, இது வந்து சிட்டு போட்டு தான் நான் வாங்கியிருந்தேன் அங்கே. ஸோ இப்போ என்ன சிட் ஸ்கீம் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. இது வந்து 2023ல் வாங்கினதுங்க. பிப்ரவரி மந்த்து ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் மந்த்து அந்த சிட்டு க்ளோஸ் ஆச்சு, அப்போ எடுத்தது. ஸோ அப்போ வந்து தனிஷ்கில் வந்து அப் டு 18% வரையும் மேக்கிங் சார்ஜ் எதுவும் கிடையாது. அங்கே வேஸ்டேஜ்னு சொல்ல மாட்டாங்க, மேக்கிங் சார்ஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அப் டு 18% வரை மேக்கிங் சார்ஜ் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து 24% போட்டிருந்தாங்கங்க. நான் 6% வேஸ்டேஜ் பே பண்ணி தான் இந்த நகையை வாங்கியிருந்தேன். ஸோ மந்த்லி 5000 கட்டிட்டு வந்திருந்தேங்க. அது வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு கிராம்ஸ் ஆட் ஆகிட்டே வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அது போக நம்ம எடுக்கிறப்ப நமக்கு அப் டு 18% வரையும் மேக்கிங் சார்ஜில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து 9 சம்திங் கிராம் ஆட் ஆகிருந்ததுங்க. எனக்கு வந்து அந்த ஸ்டட்டு வந்து அந்த 9 சம்திங்குள்ளே தான் வந்தது. இயரும் வந்து அந்த சேம் அமௌண்ட்டு தாங்க போட்டேன், 5000 தான் போட்டிருந்தேன். பட் 2024ல் சிட் ஸ்கீம் வந்து மாறிடுச்சு. அப் டு 15% வரையும் அந்த மேக்கிங் சார்ஜ் வந்து டிஸ்கவுண்ட் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2024ல் நான் சிட் ஸ்கீம் போட்டப்போ எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆயிருந்ததுன்னா 8.130 மில்லிகிராம்ஸாக என்னமோ ஆட் ஆயிருந்தது. அதாவது அதுக்கு முந்தின வருஷத்துக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா சாலிடாக 1 கிராம் வந்து கம்மியாக ஆச்சு எனக்கு அந்த சேம் அமௌண்ட்டுக்கு. ஸோ இந்த பிரேஸ்லெட்டும் இந்த ஸ்டட்டும் தாங்க அப்போ வாங்கியிருந்தேன். ஸோ டைமண்டில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ டைமண்டுக்கு நேரம் ஆஃபர் வேறு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அந்த இதை பெனிஃபிட்டை யூஸ் பண்ணி நான் டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட் டைம் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ இந்த சிட் ஸ்கீம் முடிகிறப்ப நான் கேட்டப்போ இப்போ சிட் ஸ்கீம் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கங்க. இப்போ என்ன ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். தனிஷ்கில் இப்போ வந்து கரண்ட்டாக 2 ஸ்கீம் இருக்குதுங்க. ரிவா கோல்டன் அட்வான்டேஜ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதுக்கப்புறம் கோல்டன் ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குதுங்க. கோல்டன் ஹார்வெஸ்ட்டுங்கிறது வந்து அமௌண்ட்டாக தான் ஆட் ஆகும். ஸோ இதுவும் ஒரு 10 மந்த் ஸ்கீம் தாங்க. இப்போ நம்ம சப்போஸ் ஒரு 10,000 நீங்கள் கட்டிட்டு வரீங்க அப்படின்னா 10 மந்தில் வந்து நமக்கு 70,000 ஆட் ஆகிருக்கும். ஸோ அவங்க வந்து 75% ஆஃப் 1 மந்த்து அப்படின்னா 7,500 நமக்கு வந்து பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம மொத்தம் 77,500 அப்போ கடையில் ஏதாவது கரண்ட்டான ஆஃபர் இருந்தால் அது வந்து அப்ளிகபிள் ஆகும். அதுக்கு நீங்கள் வந்து டைமண்டாக வாங்கிக்கலாம், கோல்டாக வாங்கிக்கலாம். ஆனால் மேக்கிங் சார்ஜு, ஸ்டோன் சார்ஜு எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு. ஸோ நான் 2 தடவையாக சிட் போட்டிருந்தது பார்த்திங்கன்னா ரிவா கோல்டன் அட்வான்டேஜ் தாங்க போட்டிருந்தேன். இதில் வந்து மந்த்லி இங்கே கட்டுற பேமெண்ட் வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு உங்களுக்கு கிராம்ஸாக ஆட் ஆகிட்டே வருங்க. ஸோ இது வந்து கோல்டன் ஹார்வெஸ்ட்டோட எனக்கு வந்து இது வந்து பெனிஃபிஷியல் ஸ்கீமாக தெரியுங்க. ஏன்னா இதில் வந்து மேக்கிங் சார்ஜ்லேயே நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. தனிஷ்கை பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜுங்கிறது கிடையாதுங்க, மேக்கிங் சார்ஜுன்னு மட்டும்தான் போடுவாங்க. அதனால் நான் எல்லா இடத்துலையும் மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறேன்னா வேஸ்டேஜ் தனியாக இருக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இப்போ இந்த கோல்டன் அட்வான்டேஜ் ஸ்கீமில் வந்து 2 இருக்குங்க, டைப் 1 டைப் 2 அப்படின்னு இருக்குது. தனிஷ்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 மந்த் ஸ்கீம் தாங்க. ஸோ மினிமம் அமௌண்ட் வந்து 2000லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2000 to 9000 அப்படிங்கிறது வந்து டைப் 1 அப்படின்னு வச்சுருக்காங்க. 10,000 அண்ட் 10,000 அபோவ் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அது டைப் 2ன்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த சிட் ஸ்கீம் வந்து அப் டு 300 டேஸ் வரை நம்ம பணம் கட்டியிருப்போம். 330 டேஸில் தான் நமக்கு மெச்சூரிட்டி ஆகும். ஸோ நீங்கள் 10 மந்த் கட்டினக்கப்புறம் 11th மந்த்து ஃபுல் பெனிஃபிட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 330 டேஸில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் போய் நம்ம நகையை எடுக்கிறப்ப நமக்கு அந்த ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து டைப் 1க்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, டைப் 2க்கு என்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி தனிஷ்கில் வந்து 2 வகையான பெனிஃபிட் கொடுக்குறாங்கங்க. பிளெயின் கோல்டு ஜுவல்லரிக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே 22 கேரட் பிளெயின் கோல்டு ஜுவல்லரி. அதாவது ஸ்டோன்ஸ் எதுவும் வராமல், டைமண்ட் எதுவும் இல்லாமல் வர்றது. இப்போ நெக்ஸ்ட்டு நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே ஸ்டட்டட் ஜுவல்லரி அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டோன்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு 18 கேரட் 14 கேரட்டில் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க ஸ்கீம் பெனிஃபிட் சொல்லும் போதுலேயே வந்து பிளெயின் கோல்டு ஜுவல்லரிக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, ஸ்டட்டட் ஜுவல்லரிக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது தான் 2025 ரிவா ஆஷிர்வாத் கோல்டன் அட்வான்டேஜ் இந்த ஸ்கீமோடதுங்க. ஸோ டைப் 1 வந்து 2000 to 9000 ருபீஸ்க்குள்ளே சிட்டு கட்டுறவங்களுக்கு, டைப் 2 வந்து 10,000 அபோவ் சிட்டு கட்டுறவங்களுக்கு. ஸோ நான் இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன் பிளெயின் கோல்டு ஜுவல்லரினா என்ன, ஸ்டட்டட் ஜுவல்லரினா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ஸ்கீம் பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து அப் டு 15% வரையும் டிஸ்கவுண்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இப்போ வந்து 50% டிஸ்கவுண்ட் ஆன் மேக்கிங் சார்ஜ்.
ஸோ நீங்கள் மேக்கிங் சார்ஜ் வந்து அவங்க வந்து எத்தனை பர்சன்டேஜ் போட்டிருக்காங்களோ அதில் வந்து பாதி நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், பாதி நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அவங்க போட்டிருக்கிறதுல வந்து ஒரு 20% வந்து மேக்கிங் சார்ஜுன்னு போட்டிருந்தாங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும், 10% நம்ம தான் மேக்கிங் சார்ஜ் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ வந்து 330 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நீங்கள் எல்லா மாதமும் கரெக்டாக கட்டி உங்களுக்கு அக்குமுலேட் ஆகிருக்க கிராமுக்கு வந்து நீங்கள் போய் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அப் டு 12% வரையும் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து எடுக்க போகிற நகை வந்து ஒரு 24% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ அதில் வந்து நீங்கள் 12% வந்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க, 12% வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் வேஸ்டேஜ். பொதுவாக தனிஷ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து 14% தாங்க ஜுவல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப் டு 28, 30%, 32% கூட நகை வச்சுருக்காங்க அவங்க. ஸோ இப்போ 28% உள்ள ஒரு நகையை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு 12 வரையும் தாங்க மைனஸ் பண்ணுவாங்க. 16% வந்து நீங்கள் தான் பே பண்ண வேண்டியது இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எடுக்கிற நகை வந்து அப் டு 12% வரையும் தான் வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் 20% உள்ள நகை எடுக்கிறீங்க அப்படின்னா 10% வந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க, மீதி 10% நீங்கள் கட்டி தான் ஆகணும். இல்லை நான் வந்து மினிமலாக இருக்கிற நகையை சூஸ் பண்ணுறீங்க, இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட காயினே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, காயினுக்கு வந்து 7 to 8% வந்து மேக்கிங் சார்ஜுன்னு போடுவாங்கங்க. ஸோ மினிமமாக நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4%ஆவது வந்து நீங்கள் மேக்கிங் சார்ஜ் கொடுத்தே ஆகணும் அங்கே. இப்போ நீங்கள் ஊடாலே வந்து டிஸ்கன்டினியூ பண்ணுறீங்க சிட் ஸ்கீமை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து 10 மந்த் முடித்து 11th மந்த் எண்டில் தான் போய் எடுப்போம். இல்லை நான் 10th மந்த்தே எடுக்க போகிறேன் அப்படின்னா 11% வரையும் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் தருவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதம் குறைய உங்களுக்கு 10, அதுக்கப்புறம் 7 அப்படின்னு வரும். பிலோ 6 மந்த்துக்கு முன்னாடியே நீங்கள் போய் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காதுங்க. இதுவே ஸ்டட்டட் ஜுவல்லரி சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் ஃப்ளாட் 10% டிஸ்கவுண்ட். இப்போ 25,000 அந்த ப்ராடக்ட் போட்டிருக்கு அப்படின்னா 2,500 டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. அந்த ஸ்டட்டட் ஜுவல்லரிங்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து அதிகமாக தாங்க இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃப்ளாட்டாக அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கிறப்பையும் நமக்கு அது பெனிஃபிஷியலாக அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இதே மாதிரி 10,000 அண்ட் அபோவ் சிட் ஸ்கீம் போடுறப்ப அந்த அப் டு 12% அங்கே சொல்லியிருந்தேன்ல, இங்கே அப் டு 14% வரையும் இருக்கும். உடனே நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் 11%னா இங்கே 13%, இங்கே 10% வரையும் டிஸ்கவுண்ட் இருக்குன்னா இங்கே 12% வரையும் டிஸ்கவுண்ட் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தனிஷ்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிட்டு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 10,000 அண்ட் அபோவ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு 14% வரையும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் சின்ன சின்ன ஸ்டட் கலெக்ஷன்லாம் பார்க்குறப்ப 14% வேஸ்டேஜில் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மினிமல் ரொம்ப டிசைன் இல்லாமல் நான் வந்து கரெக்டாக பார்த்து எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த அப் டு 14% உள்ளதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் ஆனால் ப்ராடக்ட் வைஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்ல நீட் ஃபினிஷிங் இருக்கும். நீங்கள் வந்து ரெகுலர் யூஸ் போடுறதுக்கு வந்து ஒரு 2 கிராம் 3 கிராமில் ஸ்டட்டு பார்க்குறீங்க, ரிங் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே சிட்டு போட்டு நீங்கள் எடுக்கலாங்க. ஆனால் 10,000 அபோவ் 10,000 போட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும் நமக்கு. அதே மாதிரி இவங்கக்கிட்ட உள்ள ட்ராபேக் நான் வந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் 11 மந்த் சிட் ஸ்கீம் இருக்கும். இவங்ககிட்ட மட்டும் 10 மந்த்து தான் உங்களுக்கு. எனக்கு வந்து அந்த 11 மந்த் இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 ஆட் ஆகும்போதில் இல்லை ஒரு 10,000 நம்ம கட்டுறோம் அப்படின்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 1.25 கிராம் வந்து கூட வரும் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு. அந்த 1.25 கிராமுக்கும் நம்ம வந்து செய்குலி சேதாரம் அந்த பெனிஃபிஷோடு எடுத்துக்கலாம்ல அந்த 1 மந்த்துக்கு. அது வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இல்லை நான் வந்து ஒரு 14 கேரட்டில் உள்ள வைரம் பதிச்சது ஏதாவது வாங்க போகிறீங்க, இல்லை மியா ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ளாட்டு டிஸ்கவுண்ட் போடுறாங்க பார்த்தீங்களா, 10%, 9%ன்னு அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இந்த ஸ்கீமுக்கு வந்து இப்போ கடையில் ஏதாவது தீபாவளி பொங்கல் அப்படின்னா வந்து மேக்கிங் சார்ஜில் 20% டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருப்பாங்க. அது வந்து கிளப் பண்ண முடியாது. ஆனால் கோல்டன் ஹார்வெஸ்ட் ஸ்கீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி கடையில் ஏதாவது ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா அதை கிளப் பண்ணி கூட நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் கோல்டன் ஹார்வெஸ்ட் ஸ்கீம் வந்து அமௌண்ட்டாக தான் சேவ் ஆகிட்டு வரும், உங்களுக்கு கிராமம் ஆகாது. அதனால் நான் அந்த ஸ்கீம் பக்கம் வந்து போகிறதே இல்லை. ஸோ நீங்கள் யாராவது சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரிவா ஆஷிர்வாதில் 10,000 அபோவ் ஸ்கீம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும்.
தனிஷ்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஷோரூம்லனாலும் எடுத்துக்கலாங்க. ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எந்த ஷோரூம்லனாலும் சிட்டு வந்து ஆன்லைனில் பணம் கட்டிட்டு நீங்கள் எடுக்க போகிறப்ப எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் நிறைய சிட் ஸ்கீம் வீடியோஸ் இருக்குங்க. திரும்ப இந்த 2025க்கு ஏதாவது சின்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ரிவ்யூ பண்ணி நான் போடுறேங்க. அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறாங்க, நெக்ஸ்ட் மந்த் வந்து சிட் ஸ்கீம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா தான் நான் வந்து அடுத்த நியூ இயர்க்கு வந்து சிட்டு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் பொங்கலை ஒட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்னும் நான் நிறைய கடைகளை வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்து எந்த கோல்ட் சிட் ஸ்கீம் நல்லா இருக்குன்னு பார்த்து கண்டிப்பாக அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.